வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா வருண்ஜோதி டெக்ஸ் அப்படின்ற மொத்த விலை ஜவுளி கடையில் தான் இருக்கும். மொத்த விலை ஜவுளி கடைனா ரீட்டெயில் கஸ்டமருக்கும் எங்களுடைய சேல்ஸ் உண்டு, அதாவது சில்லறை விற்பனை உண்டு, ஹோல்சேல் ப்ரைஸ்லேயே கொடுக்குறோம். நிறைய கலெக்ஷன்ஸ் இன்றைக்கி நம்மகிட்ட எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு, அதை நம்ம பார்க்கலாம். இது போக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து சின்ன சின்ன வியாபாரிகளுக்கு, அதாவது வீட்டில் வச்சு வியாபாரம் பார்க்கக்கூடிய பெண்களுக்கு நம்ம வந்து ஒரு 3000 ரூபாய்க்கு மேலே முதலீடு இருந்தாலே போதும், அவங்களுக்கு ஹோல்சேல் ப்ரைஸ்லேயே நம்ம வந்து சரக்குனா சப்ளை பண்ணிகிட்ருக்கோம். இதில் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, ஹோல்சேல் ப்ரைஸ் அப்படி நம்ம வந்து கொடுக்கும் பொழுது எல்லா இடத்துலையும் ஆல் ஓவர் தமிழ்நாடு எங்கே வேணாலும் சரி நீங்கள் எடுக்கும் பொழுது என்ன மாதிரி கொடுப்பாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு பண்டலா அல்லது ஒரு பேக்கேஜாக ஒரு டஜனா இல்லைன்னா 6 பீஸு 10 பீஸு இப்படி வந்து ஒரே ஐட்டம்ஸில் எடுக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் எடுக்கும்போது தான் ஹோல்சேல் ப்ரைஸ் பண்ணி கொடுப்பாங்க. நம்ம அதை முற்றிலும் தவிர்த்து நீங்கள் ஒவ்வொரு பீஸு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா 2 நைட்டி எடுத்துக்கலாம், 4 பாவாடை எடுத்துக்கலாம், 4 சேலை எடுத்துக்கலாம், இப்படி எது வேணாலும் சரி உங்கள் பெண்களுக்கு தேவையான அனைத்து ஆடைகளையுமே நீங்கள் எடுத்துக்கலாம். நம்ம பெண்களுக்கு தேவையான அனைத்து ஆடைகள் மட்டும்தான் நம்ம சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஜென்ஸுக்கோ சில்ட்ரன்ஸுக்கோ நம்ம கடையில் கிடையவே கிடையாது. அது நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கங்க. குறிப்பாக வந்து நம்ம என்னடா பண்ணுறது, ஏதாவது ஒன்று பண்ணணுமே, நம்ம வீட்டில் சும்மா தானே இருக்கோம் அப்படின்னு யோசிக்கக்கூடிய பெண்களுக்கு இது ஒரு அருமையான பிளாட்ஃபார்ம். இந்த ஜவுளி தொழில் இது நீங்கள் தாராளமாக எடுத்து பண்ணலாம். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஜஸ்ட் ஒரு 3000 ரூபாய்க்கு மேலே நீங்கள் இருந்தாலே போதும். உங்களுக்கு இந்த தொழிலை எப்படி பண்ணுறது, என்ன மாதிரி பொருளை வாங்கி கொண்டு போய் நீங்கள் எப்படி விற்கிறது அப்படின்றத எல்லா விஷயத்தையுமே நாங்களே உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சொல்லி கொடுத்துருவோம். விற்காத துணிமணிகள் ஏதாவது 1-2 தேங்கி இருந்தால் அதை எப்படி நம்ம சேல்ஸ் பண்ணுறது அப்படின்ற விஷயத்தையும் நம்ம சொல்லி கொடுத்துருவோம். இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஆல்ரெடி நான் வியாபாரம் பார்த்துட்டு தான் இருக்கேன். நான் பைக்கில் வச்சு வியாபாரம் பார்க்குறேன். சின்னதாக ஷாப் வச்சு எங்கள் ஊரில் நாங்களே வேலைக்கு ஆள் வைக்காமல் நாங்களே பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கும், வீட்டில் வச்சு வியாபாரம் பார்க்கக்கூடிய பெண்களுக்கும், டெய்லரிங் ஷாப் வச்சுருக்கக்கூடிய லேடிஸ் அவங்களுக்கும், அவங்க டெய்லரிங் ஷாப் வச்சுக்கிட்டே அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா சைடில் வந்து ஜாக்கெட் பிட்டு, பாவாடை, நைட்டி, லைனிங்கு இதெல்லாம் நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா இது தனியாக ஒரு பிஸ்னஸாக போயிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அந்த மாதிரி நிறைய பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. புதுசாக ஏதாவது பண்ணணும்னு யோசிச்சிங்கன்னா தாராளமாக இதை நீங்கள் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போ நம்ம என்ன மாதிரியெல்லாம் சௌரியம் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால், நம்ம 3000 ரூபாய்க்கு மேலே முதலீடு இருந்தாலே போதும். நம்ம வந்து அவங்கள பிஸ்னஸ் பண்ண வைக்கிறதுக்கு என்ன மாதிரி மெத்தடில் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்ற விஷயத்தெல்லாம் நம்ம சொல்லி கொடுக்குறோம். இது போக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மதுரையை மையமாக வச்சு தான் ஆல்ரெடி வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருக்கோங்க. எல்லாருமே மதுரையை மையமாக வச்சு இங்கே வந்து தான் ஹோல்சேல் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா மதுரையை சுற்றி ஒரு 150 கிலோமீட்டர் வரைக்கும் எல்லா பக்கமுமே வந்து இங்கே தான் பர்ச்சேஸ் பண்ணிட்டு போகிறாங்க. இவங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டு போகும்போது காலைல ஒரு 10 மணிக்கு வர்றாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க திரும்ப வீட்டுக்கு போகிறதுக்கு எல்லா சரக்கு கலெக்ஷன்ஸ்லாம் எடுத்துகிட்டு அதுக்குள்ளே மதியானம் ஆயிடுது, சாப்பிட்டு இப்படி போகிறாங்க. டைமிங் ஒரு நாள் டைம் பொழுது போயிடுது, சரியாக போயிடுது. அன்றைக்கி அவங்க பிஸ்னஸை பண்ண முடியல, ஒன்லி பர்ச்சேஸ் மட்டும் தான் பண்ண முடியுது. நாங்கள் அவங்களுக்கு இன்னொரு சௌரியம் என்ன பண்ணி கொடுக்குறோம், காலைல 6 மணிக்கெலாம் எங்கள் ஷாப் ஓப்பன் பண்ணிடுவோம். நீங்கள் நேராக மதுரைக்கு வந்து நீங்கள் மாட்டுத்தாவணியோ இல்லைன்னா ஆரப்பாளையமோ எங்கேயோ ஒரு பஸ் ஸ்டாண்ட்லேயோ ரயில்வே ஸ்டேஷன் இறங்கி நீங்கள் நேரடியாக நம்ம கடைக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அவங்க ஒரு 10,000 ரூபாய்க்கு மேலே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டாலே போதும். உங்களுக்கு ரிட்டர்ன் போகும்பொழுது அந்த அவங்களுக்கு எந்த பஸ் ஸ்டாண்டுக்கு போகணும்னு நினைக்கிறீங்களோ அங்கே வந்து நம்ம ஆட்டோ வசதி பண்ணி கொடுக்குறோம். அங்கே கொண்டு போய் இறக்கி விட்ருவாங்க. உங்களுக்கு இதில் எந்த விதமான சார்ஜஸோ கட்டணமோ கிடையவே கிடையாது. இந்த மாதிரி ஒரு சௌரியம் பண்ணிக்கிறோம். இப்படி நிறைய ஆஃபர்ஸு எல்லாமே இருக்குது. தயவு செய்து நம்ம என்ன பண்ணுறது, வீட்டில் வச்சு ஏதோ ஒன்று பொழுது போக மாட்டேது, வீட்டுக்கு ஏதோ வருமானம் இல்லாமல் இருக்கே அப்படின்னு யோசிக்கக்கூடிய பெண்கள் இந்த பிஸ்னஸை நீங்கள் தாராளமாக எடுத்து பண்ணலாம். காரணம் வந்து இது ஒரு அருமையான பிஸ்னஸ்ஸு. இன்னும் சொல்ல போனால் நானுமே வந்து சின்னதாக ஒரு குறுகிய முதலீடு போட்டு தான் இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணோம். இன்றைக்கி ஆண்டைய முன்னேற்றத்தில் ஒரு நல்ல லெவலில் நம்ம வியாபாரிகள் சின்ன சின்ன வியாபாரிகளுக்குலாம் சரக்கு சப்ளை பண்ணுற அளவுக்கு ஒரு தொழில் வளர்ச்சிக்கு நம்ம வந்திருக்கோம். இது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா வேறு எதுவுமே கிடையாது, நம்மளுடைய ஆர்வம் மட்டும்தான், நம்மளுடைய ஆர்வமும் ஈடுபாடு தான். இந்த தொழில் எனக்கு தெரியாது, எங்கள் அப்பா பார்க்கலையே, எங்கள் தாத்தா பார்க்கலையே, எங்கள் முன்னோர்கள் யாருமே இதை பார்க்கலையே, நான் எப்படி பார்க்கறது அப்படின்னு தயவு செய்து யோசிக்க வேணாம். எதுவுமே தெரியாட்டினாலும் பரவாயில்ல, அது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா அப்போ தான் நாங்கள் எப்படி சொல்லி கொடுக்குறோமோ அந்த மெத்தடில் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுவீங்க. உங்கள் பிஸ்னஸை நல்ல விதமாக கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகளும் கிடைக்கும். அதனால் இந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நம்ம யோசிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அதாவது இப்போ ஹோட்டல் வச்சுருக்கோம், ஒரு காய்கறி கடை வச்சுருக்கோம், ஒரு மளிகை கடை வச்சுருக்கிறோம், ஒரு பழக்கடை வச்சுருக்கோம் அப்படின்னா கூட நம்ம யோசிக்கலாம், இன்றைக்கி அந்த பொருள் விற்கலாம், நாளைக்கு கெட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய பிஸ்னஸ் என்ன பார்க்க போகிறோம்னா ஜவுளி தொழில். இந்த ஜவுளி தொழிலை பொறுத்தவரைக்கு நீங்கள் வந்து ஒரு முதலீடு போட்டு எடுக்கும்பொழுது அந்த பொருள் வந்து இன்றைக்கி விற்காட்டா நாளைக்கு விற்கலாம், நாளைக்கு நாளைக்கு வச்சு விற்கலாம்.
ஒரு மாதம் கழித்து கூட நீங்கள் தாராளமாக சேல்ஸ் பண்ணலாம். அப்படி நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு வந்து நஷ்டம் வர்றதுக்கான வாய்ப்பே கிடையாது. இது போக 10 ரூபாய்க்கு ஒரு பொருள் எடுக்கிறீங்க, நீங்கள் 12 ரூபாய்க்கு விற்க போகிறீங்க. நீங்கள் 8 ரூபாய்க்கோ 7 ரூபாய்க்கோ விற்க போகிறது கிடையாது. இதெல்லாம் எதுக்காக சொல்ல வரேன்னா, ஒரு நஷ்டம் இல்லாத தொழில். ரெண்டாவது, லேடிஸுக்கு ரொம்ப உகந்த இந்த தொழில் அப்படின்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னா, நாங்கள் பிஸ்னஸ் பண்ணால் கூட அக்காவங்கிட்ட நாங்கள் ஒரு பக்குவமாக தான் பேசணும். நீங்கள் லேடிஸ்னும் போது இந்த அளவு கரெக்டாக இருக்குது, இந்த கலர் உங்களுக்கு மேட்சாக இருக்குது, எடுப்பாக இருக்குது அப்படின்னு நீங்கள் அழகாக சொல்லி விற்கலாம். அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. உங்கள் அக்கம் பக்கத்தில் இருக்கிற உங்கள் சொந்த பந்தங்கள், பக்கத்து வீட்டு ஃப்ரெண்ட்ஸு, இந்த மாதிரி நீங்கள் சேல்ஸ் பண்ணாலே போதும். தினமும் ஒரு 1000 ரூபா வருமானம் தாராளமாக பார்க்கலாம். உங்களுடைய ஆர்வமும் முயற்சியும் தான் தேவை, வேறு எதுவுமே கிடையாது. உங்களை கைடன் பண்ணி கொண்டு போகிறதுக்கு நாங்கள் எல்லா வசதியுமே பண்ணி கொடுக்குறோம். இன்னொரு ஆப்ஷன் நான் சொல்கிறேன். ஏற்கனவே வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க, அப்பா நான் நிறையா வந்து சரக்கு எடுத்து வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருக்கேன், எங்களுக்கு கொஞ்சம் கிரெடிட் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்களா? தாராளமாக யோசிக்கலாம். அது உங்களுடைய கடமை, உரிமை. நாங்கள் அவங்களுக்கு என்ன மாதிரி ஒரு விஷயம் சொல்கிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வாங்க எங்கள்கிட்ட சரக்கை பர்ச்சேஸ் பண்ணுங்கள், 1-2 டீலிங் 3 டீலிங் வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டதுக்கு அப்புறம் நீங்கள் எப்படி பிஸ்னஸ் பண்ணுறீங்க, எப்படி இந்த பிஸ்னஸை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறீங்க, என்ன மாதிரி ஃபாஸ்ட்டாக பிஸ்னஸ் பண்ணுறீங்க, இப்படியெல்லாம் நாங்கள் பார்த்து அனலைஸ் பண்ணிவிட்டு உங்கள் கேரட் வாஷ் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு, அண்ணே பரவாயில்ல, அக்கா பரவாயில்ல, இவங்க வர்றாங்க, அடிக்கடி வர்றாங்க, வாரத்தில் 2 தடவை வந்துடுறாங்க, 3 தடவை, இப்படிலாம் நாங்கள் வந்து யோசனை பண்ணி உங்களுக்கு அந்த மாதிரி ஆப்ஷன், அதாவது வரவு செலவு வைக்கிறதுக்கும் நாங்கள் தயாராக இருக்கோம். அதையும் நல்லா தெளிவாக தெரிஞ்சுங்க. இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் வியாபாரிகளுக்காக நம்ம கொடுக்குறோம். நீங்கள் தாராளமாக வாங்க, வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கங்க. இது போக வந்து அக்காவுங்க என்னப்பா வியாபாரிகளை பற்றியே பேசிக்கிட்டு இருக்காங்க, நமக்கு வந்து 1-2 பீஸ்லாம் தருவாங்களா அப்படின்னு யோசிக்கவே வேணாம். நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி கண்டிப்பான முறையில் சில்லறை விற்பனை உண்டு. அதுவும் 3000 ரூபாய்க்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு ஹோல்சேல் ப்ரைஸ்லேயே கொடுக்குறோம். இந்த ஆஃபர் ஏன் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா, நாம் வந்து ரீட்டெயில் கஸ்டமரை வச்சு தான் அடுத்த ஸ்டெப்புக்கு வந்திருக்கோம். நாங்கள் ஆரம்பத்தில் வந்து எங்களுக்கு ரீட்டெயில் கஸ்டமர் தான் எங்களுக்கு வந்து நிறைய உதவி பண்ணி நிறைய கை கொடுத்து, அதாவது பார்த்தீங்கன்னா அவங்க என்ன மாதிரி எங்களுக்கு உதவி பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு அக்காங்க வந்து எங்கள்கிட்ட துணிமணி எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னா கண்டிப்பான முறையில் அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க இல்லை அவங்க சொந்தக்காரங்க இவங்கள்ட்ட சொல்லி, இந்த கடையில் ரேட்டு பரவாயில்ல, துணி நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்து எங்கள்கிட்ட அறிமுகப்படுத்தி விட்டு அவங்களுமே வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு போயிருக்காங்க. இந்த உதவிகள் நிறைய அந்த ரீட்டெயில் கஸ்டமர்னா பண்ணனால தான் நம்ம அடுத்த லெவலுக்கே வர முடிஞ்சு. இன்றைக்கி வியாபாரிகளுக்குலாம் நம்ம சரக்கு சப்ளை பண்ணுற அளவுக்கு ஒரு தொழில் வளர்ச்சி அடைஞ்சிருக்கோம். அதனால் நாங்கள் ரீட்டெயில் கஸ்டமரை என்றைக்குமே மறக்க மாட்டோம். அவங்களுக்கு உண்டான பொருள் எது வேணாலும் சரி, நீங்கள் ஒரு பீஸு கூட தாராளமாக நம்ம கடையில் வந்து எடுத்துப்போம். ரீசனபிளான நாங்கள் ரேட்டில் தான் நாங்கள் பண்ணி கொடுப்போம் அப்படின்ட்டு நான் சொல்லிக்கிறேன். தொடர்ந்து இப்போ வந்திருக்க கலெக்ஷன் கொஞ்சம் காமிக்கிறேன், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்மகிட்ட ரெகுலராகவே பார்த்தீங்க அப்படின்னா புதுசாக இந்த மாதிரி வந்து பண்டலாக சேலைகள் வந்துகிட்டே இருக்கும். இப்போ புது புடவைகள் உடைக்கிற அந்த இன்னைக்கு வந்த அந்த புது புடவைகள் அந்த பண்டலை தான் ஓப்பன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ரொம்ப 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 சூப்பரான கலெக்ஷன்ஸ் நிறையவே இருக்குது. நானுமே சேர்ந்து ஓப்பன் பண்ணிடுறேன். செம்ம கலெக்ஷனாக இருக்குது, மக்கள் பார்க்குறதுக்கு ஆர்வமாக இருக்குதுங்க. இதுதான் சேலை. சரியா? டிசைன் காட்டுங்க பார்ப்போம். புது டிசைன்ஸ் காட்டவா? இங்கே பாருங்க, விசிறி மடிப்பு காட்டன் சாரீஸ். ஓகேவா? செம்மையா இருக்கேனே, இது நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கும், ரொம்ப ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கும். இப்போ நம்ம 500 ரூபாய்க்கு உண்டான பட்டுச்சேலை ரகம் தான் இந்த கலெக்ஷன் இப்போ பார்க்க போகிறோம். ரொம்ப சூப்பராக இருக்குது, பிரம்மாண்டமான கலெக்ஷன்ஸ், ஏகப்பட்ட மாடல், எக்கச்சக்கமான டிசைன்ஸ். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா இது நல்ல இந்த மாதிரி ஒரு பார்டர் கொடுத்துருப்பாங்க, மேலே வந்து ஒரு சின்னதாக பார்டர் கொடுத்துருப்பாங்க. இது விசிறி மடிப்பு பட்டுச்சேலை, 500 ரூபாய்க்கு உண்டான அருமையான பட்டுச்சேலை. நம்ம கடையை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே ரேட்டு கம்மி தான். அந்த அடிப்படையில் இப்போவும் நம்ம ரேட்டு கம்மியாக தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நிறைய கலெக்ஷன் இது மாதிரி எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் வந்துகிட்டே இருக்கும். அது நீங்கள் பார்க்கலாம். ரொம்ப 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 சூப்பராக இருக்கும், ரொம்ப 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 பிரம்மாண்டமாக இருக்கும். ஏகப்பட்ட மாடல் இங்கே இருங்க, சூப்பராக இருக்கா? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உடம்பு ஃபுல்லாக அந்த மாதிரி வந்துடும். அதுபோக வந்து உங்களுக்கு பார்டர் இந்த மாதிரி நீட்டாக கொடுத்துருக்காங்க. ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ரீட்டாக இருக்கும், ராயலாக இருக்கும். நிறைய பேர் டீச்சர்ஸு இந்த மாதிரி ஆட்கள் நிறைய பேர் எடுத்துகிட்டு போகிறாங்க. அதாவது பார்த்திங்கன்னா ஒரு அவங்க டெய்லி ஒரு சாரீ கட்டிட்டு போகணும், அதுவும் பட்டுச்சேலை மாதிரி கட்டிட்டு போகணும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க இந்த மாதிரி வெறும் 500க்காக எடுத்து அந்த கம்மியான ரேட் இருக்கிறதுனால இது அதிகமாக எடுத்துகிட்டு போகிறாங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது, பிரமாதமான கலெக்ஷன்ஸு. இது போக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு கல்யாணம் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் ஃபேமிலியில் ஒரு வேறு மேரேஜ் வருது, இந்த மாதிரி விசேஷம்னா நீங்கள் மற்றவங்களுக்கு எடுத்து கொடுக்குற கிஃப்டாக எடுத்து கொடுக்குறதுக்கு ரொம்ப சூப்பராக ரீசனபிளான ரேட்டில் ஒரு 1500 2000 மதிப்புள்ள இந்த பட்டுச்சேலை வெறும் 500 ரூபாய்க்கு நீங்கள் தாராளமாக எடுத்துக்கணும். சின்ன பாடல் நிறைய பேர் கேட்குறாங்க, அதுக்காக கொடுத்துருக்கு. இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி உங்களுக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு அழகான ஒரு டிசைன் கொடுத்து சூப்பரான ஒரு பார்டர் கொடுத்துருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது, பிரம்மாண்டமான கலெக்ஷன்ஸ், ஏகப்பட்ட மாடல், எக்கச்சக்கமான டிசைன்ஸ். இங்கே வருங்க,
ரொம்ப 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 சூப்பராக இருக்கும். ரொம்ப 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 பிரமாதமாக இருக்கும். நிறைய கலர்ஸு, நிறைய டிசைன்ஸு, ஏகப்பட்ட மாடல். இங்கே இருங்க, க்ரீன் சூப்பராக இருக்கா? எல்லாம் கட்டினா அவ்வளோ தூரத்துக்கு பிரம்மாண்டமாக இருக்கும். சூப்பர் கலெக்ஷன்ஸு, எங்கேயுமே கிடைக்காத ரேட்டில் கொடுக்குறோம். நீங்கள் எங்கே வேணாலும் விசாரிச்சுக்கலாம். அக்கா உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், நீங்கள் எல்லா விஷயத்துலையும் சிக்கனமாக இருக்கீங்க. அந்த அடிப்படையில் பார்க்கும்பொழுது இந்த துணிமணி எடுக்கிற விஷயத்தில் அந்த சிக்கனத்தை கொண்டு வந்துடுங்க. எதுக்காக இதை சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் வந்து அழகழகான ட்ரெஸ்ஸு இதெல்லாம் பார்த்த உடனே அதிகமாக விலை கொடுத்து கூட வாங்குறதுக்கு தயாராகிருக்கீங்க. நான் என் கடை வச்ச அனுபவத்திலே நான் சொல்கிறேன், நானுமே பார்த்துருக்கேன். அதனால் தயவு செய்து 4 இடத்துல விசாரிங்க. இப்போ இந்த ப்ரைஸில் வந்து, அதாவது 500 ரூபா ப்ரைஸில் நம்ம கொடுக்குறோம் இல்லையா, இந்த சாரீஸு இன்னும் கம்மியாக எங்கேயாவது கிடச்சா தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன்ட்ட தான் எடுக்கணும் தம்பி வந்து கட்டாயப்படுத்த மாட்டேன், சொல்லவும் மாட்டேன். சரிங்களா? உங்கள் நலனே எங்களுக்கு ரொம்ப முக்கியமானது. அதனால் உங்களை சின்ன வயசுலேருந்தே பார்த்துருக்கேன். ரொம்ப எல்லா விஷயத்துலையும் சிக்கனமாக இருப்பீங்க. அதாவது கரண்ட் பில்லு கட்டுறதுலேருந்து, வீட்டுக்கு ஒரு அரிசி பருப்பு வாங்குறதுலேருந்து, எல்லா விஷயத்துலையுமே நீங்கள் என்ன செய்யணும், ஒரு 4 இடத்துல விசாரித்து அப்படி வாங்குவீங்க. அப்படின்னும் இந்த புடவை எடுக்கிற விஷயத்தில் அதை சிக்கனத்தை கொண்டு வந்துருங்க. அக்கா உங்களுக்கு நான் தம்பி சொல்ல ஒரே ஒரு விஷயம், வேண்டுகோளாக கூட நீங்கள் எடுத்துக்கணும். சரிங்களா? ஓகேவாக்கா? இதாக இருக்கு பாருங்க, சூப்பராக இருக்கா? பிரம்மாண்டமான கலெக்ஷன்ஸு, ஏகப்பட்ட மாடல். நீங்கள் எங்கே வேணாலும் விசாரிங்க. தயவு செய்து 4 இடத்துல விசாரிச்செடுங்க, விசாரிக்காமல் எடுக்காதீங்க. என் கடையில் எடுக்கணும்னா 4 இடத்துல விசாரிச்சு எடுங்கன்னு தான் சொல்கிறேன். சரியா? உங்களுக்கு இந்த துணிமணியில் போடுற காசுக்கு உங்களுக்கு வேறு ஏதாவது செலவு காய்க்கிறோம், அதை பார்த்துங்க. 4 சேலை எடுக்கிறது 2 சேலை எடுங்க, சிக்கனமாக எடுங்க. நல்லா இருந்தால் திரும்ப எடுங்க, அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஒரே தான் வந்து கிடைக்காத பொருள் கிடையாது. எங்கேயுமே இந்த துணிமணி ஐட்டத்தை பொறுத்து கிடைக்காத பொருள் கிடையாது. எங்களுக்கு தாராளமாக நீங்கள் இன்றைக்கெலாம் நாளைக்கு வாங்கலாம், நாளைக்கெலாம் நாளை கழிச்சு வாங்கலாம். எனக்கு வியாபாரம் தான் முக்கியம், ஏக்கா ஒரே நாளில் பூராத்தி எடுத்துகிட்டு போயிருக்கா நான் சொல்ல மாட்டேன். சரியா? என்கிட்ட மட்டும்தான் கம்மியாக இருக்குது, வெளியில எல்லாம் கூட அப்படின்னு சொல்ல மாட்டேன். நீங்கள் விசாரிங்க. உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இன்றைக்கி யூடியூப்பில் நிறைய வீடியோஸுகள் வருது. இதெல்லாம் பாருங்கள், சர்ச் பண்ணி பாருங்கள், எங்கே கம்மியாக இருக்குது, எங்கே பொருள் நல்லா இருக்குது இப்படின்றதெல்லாம் நீங்கள் விசாரிச்சுட்டு எடுங்க. நீங்கள் விசாரிக்காமல் எடுக்க வேணாம். அதுக்காக நான் வாங்கி சொல்கிறேன், தயவு செய்து விசாரித்து எடுங்க. சரிங்களாக்கா? ஓகேவா? இந்த இருக்கு பாருங்க, சூப்பராக இருக்கா? பிரம்மாண்டமாக இருக்கா? இந்த சேரெலாம் கட்டிட்டு போனோம்னு வச்சுக்கலேன், வெறும் 500 ரூபாய்க்கு உண்டான சாரீஸ்னு யாருமே நம்ப மாட்டாங்க. அந்த மாதிரி நம்ப முடியாத விலையில் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் வெறும் 500 ரூபாய்க்கு தான் நம்ம கொடுக்குறோம். நீங்கள் வேணால் நீங்கள் வந்து ஒரு சாரீஸை கட்டிட்டு நீங்கள் வெளியே நடக்கும்பொழுது, நீங்கள் நம்ம கடை சாரீஸை நீங்கள் கட்டிட்டு போகும்போது பாருங்கள், ஒரு சில சம்பவங்கள் நடக்கும். என்ன அப்படின்னா, அக்கம் பக்கத்தில் உள்ள அக்காங்க, உங்கள் சொந்த பந்தங்க, உங்கள்கிட்ட பேசாதவங்க கூட வந்து, அம்மா அம்மா கொஞ்சம் நில்லுமா, எங்கே போகிற அப்படின்னு நல்லா பேசிட்டு, இந்த சாரீஸ் எங்கம்மா எடுத்த அப்படின்னு கேட்பாங்க. அதுலேயே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் சாரீஸு சூப்பராக இருக்குது, அதே நேரத்தில் புடவை வந்து விலை கம்மியாக இருக்குது அப்படின்ற விஷயத்த நீங்களே அனலைஸ் பண்ணிக்கலாம். இது 500 ரூபாய்க்கு தான்ப்பா நான் எடுத்தேன் அப்படின்னு நீங்கள் சொல்லும் பொழுது அந்த கேட்ட அந்த அக்காவுங்க நம்பவே மாட்டாங்க. அப்புறம் நீங்கள் சத்தியம் பண்ணி சொல்லணும், சத்தியமாப்பா வருஞ்சோதி டெக்ஸ் கடையில் எடுத்தேன், வெறும் 500 ரூபாய்க்கு தான் எடுத்தேன் அப்படி நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகும். காரணம் என்ன கேட்டால், அவ்வளோ தூரத்துக்கு நம்ம ரேட்டு கம்மியாக கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். சூப்பராக இருக்குது, பிரமாதமான கலெக்ஷனாக. ஆனால் ஒன்று தயவு செஞ்சு தெரிஞ்சுக்கங்க, டக்கு டக்குன்னு எங்கள்கிட்ட விற்றுட்டே இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் சீக்கிரமாக எடுத்துக்குங்க. ஓகேவா? அது நல்லா தெளிவாக தெரிஞ்சுங்க. இங்கே இருங்க, இந்த சாரீஸ் பாருங்கள். இது வந்து உங்களுக்கு க்ரீனுன்னு சொல்ல முடியாது, அதே நேரத்தில் எல்லோன்னு சொல்லலாம். ரெண்டுமே மிஸ் ஆகி ஒரு கோல்டன் ஜெரியில் ஒரு அருமையான ஒரு 500 ரூபா பட்டு சேலை. ஓகேவா? செம்மையாக இருக்குது, சூப்பர் கலெக்ஷன், சூப்பர் டிசைன்ஸ், ஏகப்பட்ட மாடல், எக்கச்சக்கமான கலர். செம்மையாக இருக்கா? இங்கே பாரு, சூப்பராக இருக்கா? அட்டகாசமான கலர். இங்கே இருங்க, அற்புதமான டிசைன்ஸ். ஓகேவா? இந்த மாதிரி சிம்பிளாக நீட்டாக ராயலாக ரிச்சாக எப்படி இருக்குது? சிம்பிளாக நீட்டாக ராயலாக ரிச்சாக யாருக்காக வந்திருக்கு? எங்கள் அக்கா அவங்களுக்காக வந்துருக்கு. அழகழகான பட்டுச்சேலை. என்னக்கா சூப்பராக இருக்காக்கா? எப்படி இருக்குது பார்த்தீங்களா? செம்மையாக இருக்கா? தம்பி 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 உண்மையிலே ரேட்டு ரொம்ப கம்மியாக இருக்குது, புடவை ரொம்ப 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 சூப்பராக இருக்குப்பா அப்படின்றீங்களா? நீங்கள் நம்ம கடைக்கு வந்தீங்கன்னு வச்சுக்கலேன், ஒரு புடவை கூட நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னு வச்சுக்கலேன், உங்கள் வீட்டில் பீரோ நிறைய சேலை செஞ்சுட்டே இருக்கும். ஏன்னு சொல்லுங்கள், அவ்வளோ தூரத்துக்கு கைராச்சி, அது போக பார்த்தீங்கன்னா ரேட்டு ரொம்ப கம்மி. ஓகேவாக்கா? செம்மையாக இருக்கா? சூப்பராக இருக்கா? யாருக்காக வந்திருக்கு? நம்ம அக்காங்களுக்காக வந்திருக்கு. அழகழகான பட்டு புடவை 500 ரூபாய்க்கு எவ்வளோ கலெக்ஷன் காமிச்சிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா? செம்மையாக இருக்கா? இதெல்லாம் ஒரு சாம்பிள் தான். ஆனால் ஒன்று சீக்கிரமாக விற்றுரும், டக்குன்னு வந்து எடுத்துக்கணும். ஓகேவா? பாரு, சூப்பராக இருக்கா? இதுதான் சேலை, இதுதான் சேலை, இதுதான் சேலை. ஓகேவாக்கா?
சூப்பர் சூப்பர் சேல் ஓகேவாக்கா, செம்ம கலெக்ஷன்ஸ் ஓகேவாக்கா, சூப்பர் சூப்பர் டிசைனு ஓகேவாக்கா. என்ன தம்பி திடீர்னு பாட்டு படிக்க ஆரம்பிச்சோன்னா அக்கா அவங்க யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க சரியாக்கா? ஆஹா, மனசுக்குள்ளே நம்ம பேசுனதை தம்பி கண்டுபிடிச்சிட்டாப்லி அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க ஓகேவா? செம்மையாக இருக்காக்கா, சூப்பராக இருக்கா, பிரம்மாதமான கலெக்ஷன்ஸ், ஜாலியாக ஒர்க் பண்ணணுக்கா சரியா? காசு 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 தான் முக்கியம்னு இருக்கக்கூடாது, அதுக்காக தான் தம்பி பாட்டு பிடிக்கும் ஓகேவா? இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ தூரத்துக்கு பிரம்மாண்டமான கலெக்ஷன்ஸு. அடுத்து பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான அருமையான பட்டுச்சேலை காட்ட போகிறேன் ஓகேவா? அக்கா உங்களுக்கு காமியதா அக்கா, அதை பார்க்குறீங்களா? இப்போ நீங்கள் பார்க்குற சாரீஸ் எவ்வளோ அப்படின்னு சொன்னால் வெறும் 1250 ரூபாய்க்கு சூப்பரான ஒரு பிரம்மாதமான சாரீஸ் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதுவும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ஓகேவா? இங்கே இருங்க, இந்த நூல் அவுந்துருச்சு, அதனால் உங்களுக்கு இந்த சாரியை உடச்சி காட்டிடுங்க சரியா? சூப்பராக இருக்கும், பிரம்மாதமான கலெக்ஷன்ஸு. எங்கேயுமே நீங்கள் வந்து கிடைக்காத ரேட்டுக்கு நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஓகேவாக்கா? நீங்கள் சொன்னாலும் சொல்லலான்னு பாருங்கள் எவ்வளோ தூரத்துக்கு இந்த சாரீஸ் வந்து அழகாக இருக்குது அப்படின்றத. ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் முந்தான எல்லாமே உங்களுக்கு பிரம்மாதமாக வந்துடும். இது போக பார்த்தீங்க அப்படின்னா இது காப்பர் ஜரி ஓகேவா? ஜரி என்ன ஜரி? காப்பர் ஜரி போட்டுருவோம் ஓகே. செம்ம கலெக்ஷன்ஸு, சூப்பர் டிசைன்ஸு, நிறைய மாடல், எக்கச்சக்கமான மாடல் நிறைய இருக்குது. நான் சொல்கிறத காட்டிலும் இந்த பீஸை வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணியே காமிச்சிடுறேன் ஓகேவா? இது வந்து உடல் பகுதி ஓகேவா? இந்தா இருக்குது பாருங்கள், இது வந்து முந்தானை பகுதி. முந்தானையில் இந்த மாதிரி உங்களுக்கு குஞ்சம் போட்டு அழகாக வந்துடுது, ரொம்ப சூப்பராக இருக்கும். பிரம்மாதமான கலெக்ஷன்ஸு, நிறைய மாடல், நிறைய டிசைன்ஸ் இருக்குது. அழகான பட்டுச்சேலை. இதோட ரேட் வந்து வெறும் 1250 ரூபா மட்டுமே, ஹோல்சேல் ப்ரைஸ். எனக்கு ஒரே ஒரு பீஸ் வேணும்ப்பா, இந்த ரேட்டு கொடுப்பா, வீடியோவில் சொன்னீங்களே நீங்கள் ஒரு பீஸாக எனக்கு வேணும்ப்பா, நீங்கள் என்ன ரேட்டுக்கு கொடுக்குற அப்படின்னு கேட்டிங்கன்னா வீடியோவில் சொன்னீங்களே தம்பி அப்படின்னா கண்டிப்பான முறையில் வராது. ஜஸ்ட் ஒரு 3000 ரூபாய்க்கு மேலே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுங்கள், இந்த ஹோல்சேல் ப்ரைஸ் கொடுக்கும். அதாவது 1250 ரூபாய்க்கு நாங்கள் கொடுக்குறதுக்கு தயாராக இருக்கும் ஓகேவா? பிரம்மாதமான கலெக்ஷன்ஸ், ஏகப்பட்ட மாடல், எக்கச்சக்கமான டிசைன்ஸ், சூப்பராக இருக்கும். பிரம்மாதமான கலெக்ஷன் இங்கே இருங்க. இதெல்லாம் அவ்வளோ தூரத்துக்கு அழகாக அட்டகாசமாக இருக்குது. எனக்கு இந்த உழைஞ்ச சாரி தான் வேணும், நீங்கள் வீடியோவில் காமிச்சிங்கல்ல இதே சாரி தான் வேணும் அப்படின்னா இந்த ஒரு சாரி தான் இருக்குது, நீங்கள் டக்குன்னு வாங்கிக்கிங்க ஓகேவா? இது வந்து முந்தானை, இது வந்து சாரீஸ், உடல் பகுதி, முந்தானை பகுதி இப்படி இருக்குது ஓகேவா? பார்த்தீங்களா எப்படி இருக்குது பார்த்தீங்களா? அடுத்து வந்து எல்லா சேலையும் தம்பி விரிச்சு காட்ட மாட்டேன், ஏன்னா உங்களுக்கு வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடும். இந்த கலர் மட்டும் பார்த்துங்க ஓகேவா? சூப்பர் கலரா, சூப்பர் டிசைனா, பிரம்மாதமாக இருக்கா? ஒவ்வொரு சாரீஸுமே உங்களுக்கு கண்ணை பறிக்கக்கூடிய அளவில் அந்த காப்பர் ஜரியில் டிசைனிங் போட்டு கொடுத்துருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது, நம்ப முடியாத விலையில் கொடுக்கலாம். வெறும் 5000 ஒன்று 4 சேலை எடுத்துகிட்டு போயிடலாம். எவ்வளோக்கா? வெறும் 5000 ரூபாய்க்கு 4 பட்டு சேலை எப்படி இருக்கு பாருங்க, சூப்பராக இருக்குது. 1250 ரூபா சரியா? செம்ம கலெக்ஷன், சூப்பர் டிசைன்ஸு, ஏகப்பட்ட மாடல், எக்கச்சக்கமான டிசைன்ஸ். யாருக்காக வந்திருக்கு? யாருக்காக? நம்ம அக்காங்களுக்காக வந்திருக்கு. அழகழகான பட்டுச்சேலை பார்த்தீங்களா எப்படி பார்த்தீங்களா? சூப்பராக இருக்கா? இதை பாருங்கள், எனக்கே வந்து இந்த சாரீஸ் கலர் வந்து ஓப்பன் பண்ணி காட்டணும்னு தோணுது. இந்த இருப்பாரு அவ்வளோ தூரத்துக்கு ஒரு அழகான கலர், மீனாட்சி பச்சை பிங்க் கலரில் முந்தானை ஓகேவா? இந்த இருப்பாரு சூப்பராக இருக்கும். பட்டுச்சேலையை பொறுத்தவரை தயவு செய்து 4 பக்கம் விசாரிச்சு எடுங்க. ஏன் அப்படின்னா நம்ம வந்து பட்டுச்சேலைக்குனே நம்ம வந்து குறைஞ்ச ரேட்டில் நம்ம சப்ளை பண்ணிகிட்டு இருக்கோம், மக்களுக்கு, வியாபாரிக்கு எல்லாத்துக்குமே நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதனால் நீங்கள் வந்து ஜஸ்ட்டு நீங்கள் 4 இடத்துல விசாரித்து எடுங்க, ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. எங்கள் யூடியூப்பில் பார்க்குற இந்த சேனலில் பார்த்து இந்த சாரீஸை அப்படியே நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு போய் மற்ற கடைகளில் ஆல் ஓவர் இந்தியா, தமிழ்நாடு எங்கே வேணாலும் நீங்கள் விசாரிங்க. விலை கம்மியாக நம்மகிட்ட இருந்தால் மட்டுமே நம்மகிட்ட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா? அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸு ஓப்பனாக தான் பேசுவோம். நம்ம வந்து என்ன அப்படின்னா நம்ம வியாபாரம் பார்க்குறது பெரிய விஷயம் கிடையாது, ஒரு ஆத்ம திருப்தியோடு பண்ணணும். அந்த ஒரு விஷயத்துக்காக தான் நம்ம வந்து குறைஞ்ச ரேட்டுக்கே நம்ம கொடுத்துட்ருக்கோம். சூப்பராக இருக்குது, பிரமாதமான கலெக்ஷன் இங்கே இருக்குது. அவ்வளோ தூரத்துக்கு அட்டகாசமாக இருக்குது. ஒவ்வொரு சாரீஸுமே இந்த சாரீ எடுப்போமா அந்த சாரீ எடுப்போமா அப்படின்னு யோசிக்கக்கூடிய அளவுக்கு பிரமாதமான கலெக்ஷன்ஸு நிறைய இருக்குது.
டக்கு டக்குன்னு விற்றுரும். அதை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கங்க. சூப்பர் கலெக்ஷன், சூப்பர் டிசைன்ஸு. இப்போ நீங்கள் பார்க்குற சேலையும் அவ்வளோ தூரத்துக்கு கலர் சூப்பராக இருக்குது. அதனால தான் ஓப்பன் பண்ணுறேன். அதை நீங்கள் பாருங்கள். ரொம்ப ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. எப்படி இருக்குது? ரொம்ப பிரம்மாண்டமாக இங்கே இருக்குது. இதுதான் சாரீஸ். பார்த்தீங்களா எப்படி இருக்குது? பார்த்தீங்களா சூப்பராக இருக்கா? இங்கே பாரு. இது முந்தானை. அவ்வளோ தூரத்துக்கு சூப்பர் சாரீஸ். இந்த சாரீஸு உங்களுக்கு அக்காங்களுக்கு நம்ம ஃபுல்லாகவே ஓப்பன் பண்ணி காமிக்கலான் இருக்கேன். அதையும் நீங்கள் பாருங்கள். சரியா? இந்த இருக்கு பாரு. இது வந்து முந்தானை பகுதி. இது வந்து சேலை உடம்பு. ஓகேவா? எப்படி இருக்கு பாருங்க. சூப்பராக இருக்கா? பிரம்மாண்டமாக இருக்கா? இதுதான் கலெக்ஷன். ஓகே, எப்படி இருக்கு பாருங்க. இப்படி ஒரு அருமையான சாரீஸு வெறும் 1250 ரூபாய்க்கு சூப்பரான பிரம்மாதமான அட்டகாசமான அழகான பட்டுச்சேலை அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப 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 பிரம்மாண்டமாக இருக்குது. எப்படி இருக்குது? ரொம்ப ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. இது வந்து இந்த முந்தானை. இப்போ நம்ம போட்டுக்கலாம். சூப்பராக இருக்கும். குஞ்சம்லாம் அழகாக வச்சுருக்காங்க. ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. நீங்கள் குஞ்சம் தனியாக போடணுன்ற அவசியம் இல்லை. ஓகேவா? ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. கலெக்ஷன்ஸு பிரம்மாண்டமாக இருக்குது. அக்காவங்க டக்கு டக்குன்னு எடுத்து கட்டுறதுக்கு தயாரா அப்படின்றத பார்த்துக்குங்க. அடுத்து நீங்கள் பார்க்க போகிற சாரீஸ் வந்து காட்டன் சாரீஸு. ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். இதோட ரேட் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா வெறும் 750 ரூபா ஹோல்சேல் ப்ரைஸு. ரொம்ப ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. சூப்பர் கலெக்ஷன், சூப்பர் டிசைன்ஸு, நிறைய மாடல்ஸ் இருக்குது. ஓகேவா? சூப்பராக இருக்கா? ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். மாடல் டிசைன்ஸு எல்லாமே அட்டகாசமாக இருக்கும். அழகான கலரு, செம்மையாக இருக்குது. பார்த்தீங்களா? இது வெயில் காலத்துக்கு உங்களுக்கு எல்லா டைமுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது போக பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் டீச்சர்ஸு, டாக்டர்ஸு இந்த மாதிரி கஸ்டமர்ஸ் ராயலாக ரிச்சாக கட்டணும் அப்படின்னு யோசிக்கக்கூடியவங்க இந்த மாதிரி சாரீஸ் நிறையவே எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. செம்ம கலெக்ஷன்ஸு, சூப்பர் டிசைன்ஸு. வெறும் 750 ரூபா. 1750 கிடையாது. அந்த மாதிரி ரேட்டில் போயிட்டுருக்கு வெளி மார்க்கெட்டில். நம்ம குறைச்சி கொடுக்குறோம். சரியா? நீங்கள் விசாரிச்சுக்கலாம். தம்பி உண்மையை பேசுகிறேன்னா பொய் பேசுகிறா நீங்கள் தாராளமாக விசாரிச்சுக்கலாம். உங்களுடைய நலனே எனக்கு ரொம்ப முக்கியம். அதுக்காக நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா என்கிட்ட கூட இருந்தால் எடுக்க வேண்டாம். என்னக்கா? என்கிட்ட கூட இருந்தால் எடுக்கவே வேண்டாம். அப்படி தான். ஆனால் கண்டிப்பாக இங்கே தான் எடுப்பீங்க. அதில் மாற்றுக்கிறதுக்கு இல்லை. அதனால தான் தம்பி இவ்வளோ தூரம் ஸ்ட்ராங்காகவும் தைரியமாகவும் சொல்கிறேன். ஓகேவா? நாங்கள் வந்து என்ன அப்படின்னா எங்களுக்கு கஸ்டமர் ரொம்ப ரொம்ப முக்கியம். நாங்கள் பணம் இன்றைக்கெல்லாம் நாளைக்கு சம்பாரிச்சோம். உங்கள்கிட்ட நீங்கள் ஒரு வருஷம் கழிச்சு எனக்கு 100 ரூபா சேலை கூட வச்சு கூட நான் விற்பேன். இல்லைன்னு சொல்லலை. இப்போ நாங்கள் புது கடை ரீசனபிளாக வந்து ரேட்டில் கொடுத்து உங்களுக்கு திருப்திப்படுத்தணுன்ற நோக்கத்திலே நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? உண்மையை தான் சொல்லுவேன். என்னடா தம்பி ஒரு வருஷம் கழிச்சு ஏற்றுறேன்னு சொல்கிறான். ஏற்றிடுவேன். உண்மைதான்க்கா தம்பி சொல்கிறது. இந்த இருங்க. சூப்பராக இருக்கா? செம்ம கலெக்ஷன்ஸு, சூப்பர் டிசைன்ஸு, பிரமாதமான மாடல் நிறைய மாதிரி. 750 ரூபா எங்கேயுமே கிடைக்காத ரேட்டுக்கு நம்ம கொடுக்குறோம். சூப்பராக இருக்குது. இதெல்லாம் நவ்வாப்பழ கலரு. சூப்பராக வயலட்டு மாதிரி இருக்குது. மின்னுது. இங்கே இருங்க. இதே பாருங்க எப்படி இருக்குது. சூப்பராக இருக்கா? இது பார்த்தீங்கன்னு வச்சுன்னா ஒரு காப்பி கலர்னு சொல்லக்கூடிய முடியாது. இது ஒரு டைப்பான இங்கிலீஷ் கலர். ஓகே, இது எல்லோ மாம்பழ கலர்னு சொல்ல முடியாது. அதே நேரத்தில் மஞ்சள்னு சொல்ல முடியாது. இதுவும் ஒரு டைப்பான இங்கிலீஷ் கலர். இது கோயிலுக்கும் கட்டிட்டு போய்க்கலாம் நீங்கள். அதே நேரத்தில் ஒரு ஃபங்க்ஷனுக்கும் கட்டிட்டு போய்க்கலாம். சரியா? சாண்டல் கேரளா மாடல் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. ஆனால் கேரளா மாடல் சாரீஸ் கிடையாது. ரொம்ப சூப்பராக இருக்கும். செம்ம கலெக்ஷன்ஸ். இங்கே இருங்க. சூப்பர் டிசைன்ஸ் எப்படி பார்த்தீங்களா? இதுதான் சேலை. இதுதான் சேலை. ஓகேவாக்கா? சூப்பர் சூப்பர் சேலை பாருங்கக்கா. டக்கு டக்குன்னு எடுத்து கட்டிக்கோங்கக்கா. செம்மையாக இருக்குது. சீக்கிரம் சீக்கிரம் விற்றுரும். அக்காவங்க டக்கு 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 டக்குன்னு எடுத்துக்கங்க. ஏன்னு கேளுங்க. கேட்டிங்களா ஏன்னு? எங்களுக்கு ஆன்லைனில் போயிட்டே இருக்கு. ஆன்லைனில் ஒரு நாளைக்கு 100 சேலை போகுது குறைஞ்சது. பாருங்க. ஓகேவா? செம்ம கலெக்ஷன்ஸு. அக்கா உங்களுக்கு தேவைன்னா டக்கு டக்குன்னு ஆன்லைன்லேயே நீங்கள் புக் பண்ணிக்கலாம். உங்கள் வீடு தேடி வந்துடும். கொரியர் சார்ஜ் ஃப்ரீ. ஒன்றும் இல்லை. 1500 மேலே எடுத்துட்டீங்கன்னா கொரியர் சார்ஜ் ஃப்ரீ. இல்லை நான் ஒன்றுமா வேணும்ப்பா அப்படின்னா கண்டிப்பான முறையில் நீங்கள் கொரியர் சார்ஜ் கொடுத்துருவோம். சரியா? சூப்பராக இருக்குது. பிரமாதமான கலெக்ஷன்ஸ்.
இப்போ நம்மகிட்ட புதுசாக வந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி நம்புகிறேன். அதே நேரத்தில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வீட்டில் வச்சு ஏதாவது ஒன்று பண்ணணுமே, ஏதாவது நமக்கு வீட்டில் வருமானம் கம்மியாக இருக்கே அப்படின்னு யோசிக்கக்கூடிய பெண்கள் தயவு செய்து இந்த பிஸ்னஸை எடுத்து பண்ணுங்கள். வெறும் 3000 ரூபாய்க்கு மேலே முதலீடு இருந்தாலே போதும். இந்த பிஸ்னஸை நாங்கள் எப்படி கொண்டு போகிறது நீங்கள் அப்படின்றத நாங்கள் அழகாக எடுத்து சொல்லி உங்களை வந்து ஒரு 6 மாத காலத்துக்குள்ளே ஒரு பிஸ்னஸ் மேலே மாற்றுறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம். அந்த அளவுக்கு உங்களை கைடன் பண்ணி கொண்டு போயிடுவோம். நீங்கள் தொடர்ந்து வந்து ஒரு ஆர்வத்துலேயும் ஒரு ஈடுபாட்டோடு இந்த தொழிலை செய்ய ஆரம்பிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பான முறையில் சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் வந்து இந்த தொழிலை பண்ண முடியும். இது ஒரு அருமையான பிளாட்ஃபார்ம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது கெட்டு போகக்கூடிய பொருள் கிடையாது. இன்றைக்கெலாம் நாளைக்குலாம் 1 மாதம் கழிச்சு விற்கலாம், 2 மாதம் கழிச்சு கூட இது தாராளம் விற்கலாம். அதுக்காக நீங்கள் 2 மாதம் கழித்து வில்லுங்கன்னு நான் சொல்ல வரல. சொல்கிறேன், இந்த தொழிலில் வந்து நஷ்டம் வர்றதுக்கான வாய்ப்பு கிடையாது. வெயில் அடிக்குது, மழை வருது அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸே இல்லை. எல்லா காலகட்டங்கள்லேயும் துணிமணி ஓடும். சரிங்களா? இப்போ உதாரணத்துக்கு எடுத்தேன், லாக்டவுன் பீரியடில் நமக்கு என்னென்ன பொருள்லாம் நல்லா விற்றுச்சு? மருத்துவ பொருள், அது போக பார்த்திங்கன்னா உணவுப் பொருள். சாப்பிடாமல் இருக்க முடிஞ்சால் கிடையாது. இது எல்லாம் முடிஞ்சால் அந்த லாக்டவுன் ரிலீஸ் பண்ணோன்னா என்ன எடுக்க வந்தாங்க மக்கள்? துணிமணி தான் எடுக்க வந்தாங்க. அதாவது உண்ண உணவு, உடுத்த உடை, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் இந்த தொழில் நீங்கள் தாராளமாக எடுத்து போகலாம். இங்கே இல்லை, வெளிநாடு, இந்த உலகம் பூரா இந்த தொழில் பண்ணலாம். ஏன்னா உலகம் பூரா ஆடை இல்லாத மனிதர்கள் கிடையாது, உணவு இல்லாத மனிதரும் கிடையாது. அதனால் இந்த தொழில் வந்து நீங்கள் தாராளமாக எடுத்து பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக போகும். அக்கா அவங்க நிறைய பேர் நம்மகிட்ட வந்து ரீட்டெயிலாக வந்து பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க. அவங்க எல்லாத்துக்குமே நான் நன்றி சொல்லிக்கிறேன். தொடர்ந்து நிறைய கலெக்ஷன்ஸ் வருது. அடுத்தடுத்த வீடியோ போகிறேன். நன்றி, வணக்கம்.